நாம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் வந்து நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஸோ உங்கள பல பேருக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடல் சம்பந்தமான விஷயம் தான். ஸோ கடல்ல போட்ல பயணிக்கும் போதோ, இல்ல அது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, கடல்ல டானுங்க இருப்பாங்க. அதாவது கடல் கொள்ளையர்கள் இருப்பாங்க. ஸோ அந்த காலகட்டத்துல இருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் மூவில பாத்தீங்கன்னா கூட கடல் சம்பந்தமா, அதாவது கடல் கொள்ளையர்கள் சம்பந்தமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து சினிமா துறை மட்டும் இல்லைங்க. நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா, நிஜத்திலேயே வந்து கடல் கொள்ளையர்கள் அப்படின்னு வந்து கடல்ல இருக்காங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா நம்ம சோமாலியா கடல் கொள்ளையர்கள் சொல்லுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கு வரக்கூட ஒரு கப்பலை கூட இவங்க ஹைஜாக் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கிருந்து நம்ம இந்திய ராணுவ படை போயிட்டு அவங்கள அடிச்சு விரட்டிட்டு நம்ம கப்பலை மீட்டு கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம பல்வேறு நாட்டு கப்பல்களை கூட மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய ராணுவம் வந்து கட்டுக்கோப்பா இருக்கு. ஸோ நம்ம அந்த விஷயத்துக்கு வந்துருவோம். ஏன் வந்து கடல் கொள்ளையர்கள் அவங்க எல்லாரையும் நீங்க பார்த்திருப்பீங்க. விஷுவலா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பல ஹாலிவுட் மூவிஸோட பார்த்திருப்பீங்க. அவங்களுடைய ஒரு கண்ணு மறைச்சிருக்கும், ஒரு கண்ணு ஓப்பனா இருக்கும். எதுக்காக அவங்க எல்லாருமே ஒரு பக்கம் மறைச்சிருக்காங்க? உங்கள நெறைய பேர் நெனச்சிட்டு இருப்பீங்க, சில வேள வந்து அவங்களுக்கு கண்ல அடிபட்டுருக்கலாம். அதாவது டான் இருப்பாங்க இல்லையா? அந்த டான் வந்து சில பேர் அடிபட்டுருக்கலாம். ஆ ஏதோ ஃபால்ட் அவங்களுக்கு கண்ணுல ஃபால்ட் ஆயிடுச்சு போல. அதனால வந்து ஒரு பக்கம் கண்ண மறைச்சிட்டும், ஒரு கண்ணு ஓப்பன்ல வச்சுட்டு இருக்காங்க. அப்படிதான் நெனச்சிட்டு இருப்போம். ஏன் நானும் கூட அப்படிதான் நெனச்சிட்டு இருந்தேன். அந்த ஆர்டிகல்ல நம்ம படிக்கும்போது தான் தெரியுது. என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடல்ல வந்து எப்பவும் ஓப்பன் டைப்ல போட்டுக்கு மேல வந்துட்டீங்கன்னா ஓப்பனா இருக்கும். ஸோ ரொம்ப வெளிச்சமா இருக்கும். அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நவீன காலகட்டத்தில உள்ள லைட்டிங், பயங்கர செட்டிங்ஸ், பெரிய பெரிய கப்பல்ஸ் பயங்கரமா இருக்கும். அப்பலாம் வந்து இவங்கள கட்டமைச்ச அந்த கட்டுமரத்தாலான கப்பல் எல்லாம் இருக்கும். ரொம்ப பெரிய கப்பல்லாம் இப்போ உருவாயிருக்க வாய்ப்பில்ல. 2வது இது டெக்னாலஜியும் அதிகம் கிடையாது. பவர்ஸ் கம்மியா தான் இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ள எப்பவுமே இருட்டா தான் இருக்கும். ஸோ வெளிச்சத்துல இருந்து நாம இருட்டுக்குள்ள போகும்போது, அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்கன்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, அவங்களுடைய அந்த ஒரு கண்ணு மூடி வச்சிருக்குல்ல, அது அடிபட்டுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு நம்ம நினைச்சோம். ஆனா அது நல்ல கண்ணு தான். அவங்க வெளிச்சத்துக்குள்ள இருந்து அந்த இருட்டுல போகும்போது, அந்த ஓப்பன் பண்ணிருவாங்க. அந்த க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க ஐஸ ஓப்பன் பண்ணிருவாங்க. அவங்க ஓப்பன் ஆகுற ஐஸ இந்த பக்கம் மாத்தி போட்டுக்குவாங்க. அத அப்படியே இப்படி போட்டுருவாங்க. ஸோ மாத்தி போட்டாங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அது உள்ள என்டர் ஆகும்போது தான் இருட்டுல போகும்போது ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம கண்ணுல வந்து ஒரு செக்ஷன் இருக்கு. அந்த செக்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம எப்பவுமே வெளிச்சத்துல இருந்து டக்குன்னு இருட்டுக்குள்ள போனா, நம்ம கண்ணுக்குள்ள அந்த சுரபி சுரந்து ஒரு 25 செகண்ட்ஸ் வந்து டைம் எடுக்கும். சில பேருக்கு 5 மினிட்ஸ் கூட டைம் எடுக்குமா சயின்டிபிக் ரீதியா. நாம இருட்டுல போய் நார்மலா பாக்குறது. அது இருட்டு கிடையாது. வெளிச்சமா தான் இருக்கும். ஆனா வெளிச்சத்துல இருந்து அந்த இருட்டான பகுதிக்கு போகும்போது டக்குன்னு நம்ம கண்ணு நீங்க கூட நிறைய பேர் வந்து வீட்டுல வந்து வெளிச்சத்துல இருந்து டக்குன்னு ரூமுக்குள்ள போனீங்கன்னா, இருட்டா இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு மாதிரி கேர் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா நான் சொல்லும்போது, ஓ அப்படின்னு நீங்க யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் அந்த விஷயம். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா, அடிக்கடி வந்து மேலேயும் கீழேயும் அதாவது டாப்புக்கும் பாட்டத்துக்கும் போய் வரணும் அப்படின்னு சொன்னா, அவங்க டக்கு டக்குன்னு போய் வர சொல்ல அவங்களுக்கு அந்த கேர் ஆகுறது, கண் பார்வை குறைச்சி தெரியக்கூடாது. ஆனா எல்லாருக்குமே 2 கண்ணும் நல்லா தான் இருக்கும். எல்லா படத்துலயும் நீங்க பார்த்திருக்கலாம். நிஜத்திலயும் பாத்தீங்கன்னா கூட அப்படிதான் இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்திலேயே. இந்த ஒரே ஒரு விஷயம் தான். நாம வெளிச்சத்துல இருந்து இருட்டுக்குள்ள திடீர்னு போய் நம்ம பார்க்கும்போது, நமக்கு அது ஒரு மாரி விகாரம் ஆயிடும். வெளிச்சமா இருக்க மாரி தருமே தவிர, நமக்கு அது உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனா, ஒரு கண்ண மறைச்சு வச்சுட்டு, ஒரு கண்ண ஓப்பனா வச்சிருந்தோமா, நாம இருட்டுக்குள்ள டக்குன்னு போய் பார்த்துட்டு, அந்த கண்ண ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, பளிச்சுன்னு எல்லாமே தெரியும். இந்த வெளிச்சத்த பார்த்த கண்ண நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோமா, நல்லாவே தெரியும் கிளியரா. அதுக்காக தான் அந்த காலகட்டத்துல இருந்து இந்த காலகட்டம் வரைக்கும், மூவிஸ்லயும் சரி, நிஜ வாழ்க்கையிலயும் சரி, கப்பல் பயன்படுத்தக்கூடிய அந்த கடல் கொள்ளையர்களோ, இல்ல கடல்ல பயணிக்கக்கூடிய முக்கியமானவங்களோ இத பயன்படுத்துறாங்க. இதுல சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது இந்த அளவுக்கு பிராக்டிகலான ஒரு விஷயம்ன்ட்டு, நம்ம ராணுவ துறையிலேயே பாத்தீங்கன்னா, இத ஒரு பகுதியா பயிற்சியும் குடுக்குறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம பகல்ல இருக்க வேண்டியிருக்கும். சில டைம்ல திடீர்னு உடைச்சிட்டு அவங்கள அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு இருப்பாங்க. இருட்டுல போ வேண்டியது இருக்கும். டக்குனு நம்ம வெளிச்சத்துல இருந்து உள்ள உடைச்சிட்டு உள்ள போகும்போது, நமக்கு கண்ணு தெரியாம போச்சுன்னா, நம்ம படை வீரர்களுக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இத ராணுவத்துல ஒரு பயிற்சியாவே குடுக்குறாங்கன்னா பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு இந்த விஷயம் வந்து ஒரு பேசும் பொருளா இருக்கு. கண்டிப்பா கடற்கொள்ளையர்கள் ஏன் ஒரு பக்கம் கண்ண மூடி இருக்காங்க, ஒரு பக்கம் கண்ண திறந்திருக்கு அப்படின்ற விஷயத்துக்கு இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஏன் ஒரு கண்ண மறைச்சிருக்காங்க, ஏன் ஒரு கண்ண கட்டியிருக்காங்க. அதனுடைய நன்மை, தீமை என்னன்ற விஷயத்த நீங்க கிளியர் கட் ஆயிட்டு இருப்பீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடுற எல்லா அற்புதமான அரிய தகவல்களும் உங்களுக்கு டக்கு 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 டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். நன்றி, வணக்கம். சொல்ல மறந்துட்டேன்.